வந்து இந்த காலகட்டத்தில் தேவையான இந்த கொரோனா கஷாயம் எப்படி நம்ம செய்கிறதுன்றதை பற்றி காட்ட போகிறேன். இது வந்து முக்கியமான பொருள் வந்து இதெல்லாம் தான். லெமன், இந்த லெமனில் வந்து ஒரு 1/4 பாகம் எடுத்துக்கணும். இது எதுக்காக நம்ம குடிக்கிறதுனா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நல்ல ஒரு அது குடித்தோடனே நம்மளுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு, எப்படி நம்மளுக்கு ஜுரம் சரியாகுது, நம்மளுக்கு கோல்டு சரியாகுதுன்றது தெரியும். இப்போ இதுக்கு நம்ம முக்கியமான பொருள் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சின்ன பீஸு. அப்புறம் 1/4 லெமன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம பொடி பண்ணி நம்மளுக்கு தேவையான 2 டம்ளர் தண்ணிக்கு இது நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தட்டி நம்ம வந்து அப்படியே போட போகிறோம். இந்த மிளகை வந்து நம்ம கொஞ்சம் தட்டி சீரகத்தை போடணும். இது கடைசியில் நம்ம போட வேண்டியது. இது பற்ற வச்சு இதில் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த கொரோனா கஷாயத்தை நம்ம கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதித்த பிறகு இந்த மாதிரி கொதித்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதித்து வற்றணும். வற்றின பிறகு இதை வந்து கொஞ்சம் கடைசியாக நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், பத்து நிமிஷம் கொதித்த பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பனவெல்லம் வந்து நம்மளுக்கு கோல்டுக்கு ரொம்ப நல்லது, எல்லா விஷயத்துக்குமே நல்லது. அதனால் நம்ம பனவெல்லம் அல்லது பனங்கல்கண்டு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ பனவெல்லம் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றினேன். இது வந்து கொதித்து நம்மளுக்கு வற்றி இப்போ 1 டம்ளர் ஆகிருக்கு இல்லையா? இந்த 1 டம்ளர் ஆனவுடனே இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம இப்போ பவுலுக்கு ஃபில்டர் பண்ணணும். இப்போ இந்த பவுல் இந்த அளவு நம்ம ஒருத்தருக்கு இந்த அளவு போதும். இந்த ஒரு அரை டம்ளர் அளவு இந்த டம்ளர் குடித்தாலே நம்மளுக்கு உடனடியாக ஒரு 1 ஹவர்க்குள்ளே ரிலீஃப் கிடைக்கும். கோல்டு, ஜுரம், கொரோனாக்குரிய சிம்டம்ஸ் எது இருந்தாலும் இதை குடிக்கலாம். இல்லாதவங்களும் குடிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான இது எதிர்ப்பு சக்தி கொடுக்குற டானிக் இது. இந்த கஷாயத்துக்கு தேவையான பொருள்லாம் இப்போ நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அது பாருங்கள். இந்த கஷாயம் போட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.